லஞ்சம் எதுவும் வாங்கிட்டீங்களாங்க? நம்ம அண்ணனுக்கு சந்தேகம்லாம் முழுசா ஒன்றும் தெரியல. நோண்டி நோண்டி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. செந்தில் வந்து கோல்டு வளையல் வந்து வாங்கிட்டு வராங்க. அப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது, ஏது உங்களுக்கு காசு, எப்படி இதை வாங்கிட்டு வந்தீங்க? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே தேவைப்படும். இவ்வளோ காசு உங்களுக்கு ஏது அப்படின்னும்போது, இல்லை நான் சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் ஏதாவது லஞ்சம் கிஞ்சம் ஏதாவது வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து அதிர்ச்சியாக கேட்குறாங்க. என்ன பார்த்தா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செந்தில் வந்து ரொம்பவே பயத்துலேயே வந்து சொல்கிறாரு. ஆனால் உண்மையாகவே அவர் தான் லஞ்சம் வாங்கி தான் இதை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரிய வரும். அது தெரியும் போது எப்படியும் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் மீனா வந்து நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்க, நீங்கள் நான் கேட்டதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அப்படியே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். கதிர் வந்து ராஜி வந்து இனிமேல் என்கிட்ட எதுவுமே மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து யோசிச்சுட்டு இருந்தார் இல்லையா. அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, கேன்சர் வந்து கடைசி கட்டத்தில் போய் தான் இப்போ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பழைப்பாரா இல்லையா, இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் சால்வ் ஆகுமா அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா. அதை நினச்சி தான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவருக்கு ஏதாவது ஆச்சுனாலோ அப்போ தான் ராஜிக்கு வந்து தெரிய வரும்.